ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆன்லைன்ல ஸ்டாக் ஃபோட்டோஸ் அல்லது ஏஐ ஜெனரேட் ஃபோட்டோஸ். இது வந்து நீங்க மொபைல்ல டேக் பண்ற ஃபோட்டோஸா இருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க சில வீடியோஸ்கள்ல, சில சீரிஸ்கள்ல நீங்க சில சோஷியல் மீடியாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சுட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடியோவுல ஃபோட்டோஸ் கேமரா வச்சு வந்து நிறைய பேரு ஒரு இன்கம் ஒண்ணு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஆ ஸோ அப்படி உங்கள்ட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவோ அல்லது வந்து நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள இப்போ மொபைல் ஃபோன்ல இப்போ பிள்ளைகள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா எடிட் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு நேச்சர அல்லது வைல்ட் லைஃப அல்லது நீங்க ஏதாவது உங்களோட விருப்பமான ஒரு விஷயத்த நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு, அதன் மூலமா மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு 10 பிளஸ் வெப்சைட்டும், அதோட சேர்த்து நீங்க இத ஏஐ மூலமா எப்படி ஏஐ இமேஜஸ், வீடியோஸ் மூலமாவும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது இமேஜும், வீடியோக்கும் இந்த கான்செப்ட் இதாகுமா? ஓகே. அ Instagramல இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து TikTokல அல்லது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கும். அதில பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில பாருங்க, அவரோட சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு சொன்னா, இவர் வந்து இந்த இந்த ஸ்கீம் எப்படின்னு சொன்னா, பெசிவ் இன்கம் ஸ்கீமா. அதாவது நீங்க வொர்க்க ஒன் டைம் தான் செய்றது. இங்க டவுன்லோட் நடக்க நடக்க, அதாவது அ இந்த கன்வர்சேஷன் வந்து நடக்கும்போது, நீங்க ஒன் டைம் வொர்க் பண்ணிட்டு விட்டுருவீங்க. கன்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அந்த ஸ்கீம் தான் இது. அது நீங்க வொர்க் பண்ணணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. இப்ப YouTubeல வீடியோ ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தூங்கும்போதும் உங்களுக்கு வந்து வியூஸ் போக போக, அந்த கன்வர்சேஷன் நடக்க நடக்க இதாகும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இதுவா. ஓகே. இதுக்கு இப்ப இவரு சொல்றாரு என்னன்னா, இவரு 3000 to 6000 ஸ்டாக் இமேஜஸ், எங்களுடைய ஸ்டூடண்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. 200 இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அவருக்கு $10 வந்து ஜெனரேட் ஆயிட்டு வந்திருக்குது. அப்ப இவர் வந்து 3000 to 6000. இப்ப நான் சொல்ற இந்த வொர்க் பண்றதுக்கு, ஏஐ இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கு, இல்ல ஃபோட்டோ டேக் பண்றதுக்கு நீங்க வேணா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு எங்கட ஊர்ல, எங்கட சிட்டில ஒரு பெர்சன் இருக்காரு. ஒரு ஸ்டுடியோ. அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா, எப்போதுமே ட்ரிப். அதாவது இப்ப இந்த நுவரெலியா அந்த இடங்களுக்கு போயிட்டு, நல்ல ஃபோட்டோஸ் ஒரு வீக், 2 வீக்ஸ் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து டேக் பண்ணுவாரு. ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு டேக் பண்ணிட்டு அப்லோட் பண்ண. அப்ப நீங்க இந்த டைம்ல பாருங்க, ஒரு டைம்ல அவர் போனாலே வந்து சும்மா ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் வந்து டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதே மாரி வீடியோஸ் டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது கட்டாயமா அந்த ப்ரொஃபஷனலா டேக் பண்றவங்க கட்டாயமா அவங்களுக்கு டவுன்லோட் நடக்கும். அதே மாதிரி ஒரு பில்டுல இப்ப நம்முடைய கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட் ஒண்ண ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வொர்க் பண்ண போகக்குள்ள, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும். அதே மாரி நான் நிறைய எடிட்ஸ் எல்லாம் இதுல போடுறேன்ல. ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கொள்ளுங்களா முடியும் மட்டும். ரைட். இதுல என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் ஒண்ண ஜெனரேட் பண்ண மட்டும். இப்பயும் ஒரு கேர்ள் ஒண்ணு எமக்கு வித்ட்ரா எடுத்ததுன்னா 16வது வித்ட்ராவுல அவ எடுக்கிறா. அப்ப இது ஸ்ட்ராங்கான ஒரு இதொண்டு வரும் மட்டும் வந்துட்டுன்னு வைங்களேன், வரும் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டம். அப்படி வந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு உங்களுக்கே அது விளங்காது. எப்படித்தான் இந்த ஏர்னிங்ஸ் வருதுன்னு விளங்கும். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் உங்கள அப்படி ட்ரீட் பண்ணும். இது பிசிக்கலாவும் ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்ண போகக்குள்ள அது நடக்கும். உங்கள வந்து ஹெச்ஆர்எம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு உங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஊழியம் ஒரு கம்பெனிக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்குதுன்னு சொன்னா, அத வந்து பூஸ்ட் பண்றது மூலமா இன்னும் மோட்டிவேட் ஆகும். அப்ப நீங்க என்னத்துல தங்கியிருக்கிறீங்க? ஏர்னிங்ஸ்ல. அப்படித்தான் இவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ஒண்ண உருவாக்கிட்டாங்கன்னா, அப்புறம் அதுக்கு பிறகு அது தானா செல் ஆயிட்டே இருக்கும். டவுன்லோட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நான் வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் பார்ப்பேன். அந்த வெப்சைட் வந்து வெரைட்டியான ஒவ்வொன்னுக்கு இடையில சில சில வெரைட்டீஸா கொண்டிருக்குது. அதே மாரி சில வெப்சைட்டுக்கு வந்து சில ரேட்டிங்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. அத நீங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டாப்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ 10 வெப்சைட் தானே 10 டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ இவர பாருங்க, ஒரு மாசத்துக்கு $1800. ஓகே. இப்ப $1800 எவ்ரி டைம் அவரு ஜெனரேட் பண்றாங்க. ஓகே. அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து 2000 பெர் அதாவது டெவலப் ஆகுறங்கிறது இதுதான். ஓகே. ஸோ இத வந்து நீங்க 2, 3 வெப்சைட்ல ஒரே வெப்சைட்ல ட்ரை பண்ணாம, நீங்க 2, 3 வெப்சைட்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு நாள்ல நீங்க ஃபுல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செலவழிச்சுட்டு, அடுத்த நாள் ஃபுல்லா நீங்க அத அப்லோட் பண்றது எஸ்இஓவ நீங்க ரிலேட்டட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. இது சம்மந்தமா நீங்க தேடி நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. எஸ்இஓன்னா என்ன? அத சரியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்க அதே மாரி கன்டினியூஸாவும் வொர்க் பண்ணணுமா, நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. நீங்க கன்டினியூஸா இதுக்காக வொர்க் பண்ணணும். அப்ப இவர் வந்து $1800ன்னா சும்மா இல்ல. அதுக்காக
அதுக்காக அவர் கன்டினியூஸான அந்த அப்லோட்களை செய்கிறார். ஓகே. ஸோ இது ரொம்பவே முக்கியமாக இந்த விஷயங்கள். அடுத்தது வந்து ஆன்லைனில் வந்து இப்படி ரியலான மணி மேக்கிங் வேஸ் இருக்குது, அதுக்கு எஃபர்ட் போடணும். நீங்க அப்படி இல்லாம யாராவது தயவு செய்து ஸ்கேம்கள்ல மாட்டிறாதீங்க. சும்மா நிறைய பிள்ளைகள் சும்மா 1,00,000 2,00,000 கொடுத்து ஸ்கேம், இதெல்லாம் ஃப்ரீ. இப்ப இவரு ஒரு மாசம் ஒரு 1000ன்னா ரூ. 3,00,000, 2,000ன்னா ரூ. 6,00,000 வந்து அவரு ஃப்ரீயா ஏர்ன் பண்றாரு. இவர் இதுக்கு ஒரு ஃபீஸுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. நான் சொல்றேன் தானே, நீங்க வந்து ஏஐ மூலமா, நான் உங்களுக்கு ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ற 5 வெப்சைட் சொல்லுவேன். 5மே ஃப்ரீ தான். ஓகே. உங்களுக்கு என்னன்னா சரியான கைடன்ஸ் வேணும். ஸோ இத தயவு செய்து மெச்சூரான ஆட்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாரி இது உண்மையா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நாங்க ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நாங்க 100% அ வேல்யூவபிளான, அதே மாரி நீங்க கிளாஸ ஜாயின் பண்ணதுமே வெப்சைட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் எடுத்ததுமே உங்களுக்கு வந்து இங்க வந்து வொர்க் அவைலபிளா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்ல நாங்க இது பண்றோம். எங்களுக்கு 1400க்கு மேல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து வொர்க் பண்றது தான். அங்க வொர்க்ஸ் இருக்கும். அந்த வொர்க்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்றதா, வொர்க் பண்றதா. இங்க ஆயிரக்கணக்கான ப்ரூஃப்ஸ்கள் எங்கள்ட்ட இருக்குது. நீங்க மேல பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ இந்த ப்ரூஃப்ஸ்கள்ல நீங்க அழகாவே செக் பண்ணிட்டு இது பண்ணலாம். டெலிகிராம் சேனல் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இதுல ஏர்ன் பண்றாங்க. மொபைல்ல வச்சு ஏர்ன் பண்றாங்க. என்னன்னா, இந்த தேவை வந்து உங்களுக்கு தான் விளங்குது. என்ன, அந்த தேவைய வந்து நீங்க சரியா ஒரு எங்களுக்கு என்னன்னா, நாங்களும் உங்கள வந்து பணக்காரனாக்க யாருமே யாரையுமே பணக்காரனாக்க விரும்ப மாட்டாங்க. பணக்காரன் அவங்களுக்கு ஒரு நன்மை வராம செய்ய மாட்டாங்க. இப்ப இது உங்களுக்கு ஒரு வகையில ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஒண்ணு உங்களுக்கு தரப்போகுது. அப்படியானதுகளுக்கு நீங்க வொர்க் பண்ணுங்க. இன்னைக்கு வொர்க் பண்ணிட்டு நாளைக்கு பணக்காரன் ஆகுறேன்னா அப்படி இல்ல. இந்த படிக்கிற பிள்ளைகள், அதே மாரி வேலைக்கு போற ஆட்கள், பார்ட் டைமா அல்லது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்படியா ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையா, இப்படியான அவங்களுக்கு எவ்வளவு எப்படியான வகையில தேவையோ அதே மாரி இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதுல ஈஸி ஜாப்ஸ் தெரியும். காப்பி பேஸ்ட் பண்றது, அதே மாரி டைப்பிங் பண்றது, சோசியல் மீடியா டாஸ்க்குகள், அதே மாரி இந்த ஏஐ ரிலேட்டட் ஆர்டிக்கல் அது சம்மந்தமா போட ஃப்ரீலான்சிங், இதெல்லாம் நிறையவே இந்த வகையில இங்க ஏர்ன் பண்றாங்க. பாருங்க 1600க்கு மேல இங்க ப்ரூஃப்ஸ்கள் ஸ்டூடண்ட்ஸ் இருக்குது. ஓகே. அதே மாரி நாங்க வந்து ஆ ஜாப்ஸ் டைப் காப்பி பேஸ்ட் பண்றது, சோசியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோஸ், அதே மாரி ஃப்ரீலான்ஸ் ஜாப். ஸோ இது சம்மந்தமா இப்ப நம்ம போடுற வெப்சைட் சம்மந்தமாவும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேல ரூப்பீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கோம். 1400 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் வொர்க்கிங் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ஸ் அங்க அவைலபிளாவே இருக்கும். இங்க வந்து நீங்க எம்ப்ளாயர தேடி இது பண்றது இல்ல. அவங்களாவே ஜாப்ஸ போட்டுட்டு நல்ல வொர்க்கர தேடுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு வொர்க்கரா நீங்க மாறணும். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஓவர் போடுவோம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். ஆ நீங்க பார்ட் டைமா வொர்க் பண்ணலாம், ஃபுல் டைமா வொர்க் பண்ணலாம். உங்களுக்கு இது எப்படி தேவையோ அப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு கீழ இருந்து வேலை செய்றேன் அப்படின்னு இல்ல. நீங்க உங்களோட ஓன் டைம் எனிவேர் எங்க இருந்து வேலை செய்யலாம், எவ்வளோ நேரமும் வேலை செய்யலாம், எவ்வளோ எமௌண்ட்டும் வேலை செய்யலாம். ஓகே. அதே மாரி இதுல வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி இதுல போட்டிருக்கிற ப்ரூஃப்களையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இமேஜ் ப்ரூஃப் தான் நம்ம வந்து சும்மா 1600க்கு மேல போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த குரூப்ல அக்சஸ வந்து நீங்க TikTokல வந்து பயோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ நான் அங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன் TikTok பயோல. டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களோட கம்யூனிகேஷன் பண்றது எங்களுக்கு ஈஸியா இருக்கும், கால் பண்றத விட. ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாரி பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்குது. இந்த 3 பிளேலிஸ்ட் இதுல ஏஐ டூல்ஸ் சம்மந்தமானது, அதே மாரி ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமானது. எங்களோட கிளாஸ்ல என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு அதையும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அதே போல கூகுள்ல வந்துட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, எங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வருது. Instagram, Facebook, TikTok, அதே மாதிரி Threads, YouTube, Quora, Daily Motion. ஸோ இதெல்லாம் வந்துரும். இதில நீங்க அழகா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதேபோல இதில இமேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து இமேஜ்ல வந்து சோசியல் மீடியாவுல நாங்க ஷேர் பண்ண ப்ரூஃப்ஸ்கள் இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்ல வந்து நாங்க ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்கள் இங்க ஷோ ஆகும். ரீசென்ட்டா ஷேர் பண்ணிக்கிறது, யூசரால மோஸ்ட் எங்கேஜ் ஆகினது அப்படியானது ஷேர் ஆயிருக்கு. அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட்.
ரைட். ஓகே. நம்ம கான்செப்ட்குள்ள வருவோம். நம்ம முதலாவது பார்க்க போற வெப்சைட் வந்து என்வேட்டோ. ஸோ இது வந்து ரொம்ப பழமையான வெப்சைட். ரொம்ப பழமையானதுன்னா, நாங்க இப்போ ஒரு 15 இயர்ஸா பிசினஸ்க்குள்ள வரோம். அப்பவே இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி மணி மேக் பண்ற சம்மந்தமாலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு வெப்சைட் வந்து நிறைய மெம்பர்ஸ், அதாவது நிறைய விசிட்டர்ஸ் இதுக்கு இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு நீங்க மணி மேக் பண்றதுக்கு இது மத்த டிசைன் சம்மந்தமாலாம் கைக்கல. நிறைய டிசைனர்ஸுக்கு நீங்க கட்டாயம் இத ட்ரை பண்ணுங்க. டிசைனர்ஸ் இருக்கிறீங்களே, உங்களுக்கும் மணி மேக் பண்ணணும்னு சொல்லி இருந்தா, இந்த வெப்சைட் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஒரு ஃபோன் கிரியேட் பண்றதன் மூலமா, அதே மாரி அ பாருங்க, ஃபைல்ஸ், அதே மாரி சர்ச்சஸ், ஸ்டோக்ஸ், ஸ்டோக்ஸ் வீடியோ ஃபைல்ஸ், ராயல்டி ஃப்ரீ மியூசிக், ஸ்டாக் ஃபோட்டோஸ், ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். நீங்க அ இத யூஸ் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி வெப் டிசைனுக்குன்னு சொல்லி தனி இருக்கு. டிசைனுக்குன்னு சொல்லி தனி இருக்குது. இத நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்னோட கான்செப்ட் வந்து ஃபோட்டோஸ நம்ம செல் பண்றது. ஸோ அதுக்கு நீங்க நல்லா பணியா வந்துட்டு, இதுல வந்து பாருங்க பிகம் அ ஆத்தர்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது. அதாவது நீங்க செல் யுவர் ஐட்டம் ஆன் இதுன்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா, சரி. இதுல சில சில கிரைட்டீரியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து $1 பில்லியன் மேல பே பண்ணியிருக்கிறாங்களா அவங்களோட மெம்பர்ஸுக்கு. ஓகே. 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் எவ்ரி இயர் வந்து அவங்களோட இது க்ரோ ஆயிட்டு போகுதாம் 2 மில்லியன்ஸுக்கு மேல. ஸோ அப்படியான சில விஷயங்கள இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, நீங்க கிரியேட் பண்றது, அப்லோட் பண்றது, அது உங்களுக்கு செல் நடக்க நடக்க உங்களுக்கு வந்து மணி இதாகுமா, டவுன்லோட் நடக்க நடக்க. ஓகே. இன்வெட்டோ பேர பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. 2வது வந்து அலாமி. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். ஓகே. இதுக்கெல்லாம் இருக்கும். மொபைல்ல இருக்கிறார்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கவும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்கள், நீங்க நிறைய யூசர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து 50% அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. உங்களுக்கு சேல் ஆகிற அமௌண்ட் வந்து 50% அவங்க எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப்ங்கிறது விளங்கும். ஒவ்வொரு வெப்சைட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போக்குள்ள பாருங்கள், வெக்டர் இமேஜ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ் இருக்குது, இப்படின்னு நிறைய வெரைட்டியில் இங்கே இருக்குதா. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட கண்டென்ட் அப்லோட் பண்ணுறது, கீவேர்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் மணி ஏர்ன் பண்ணுறது தான். ஓகே. ரைட். 24 ஹவர்ஸுக்குள்ளே, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன நீங்கள் காப்பிரைட் இருக்குதா, அதே மாதிரி இல்லீகல் கண்டென்ட் இருக்குதா, 18+ கண்டென்ட் இருக்குதா, அதெல்லாம் பார்ப்பாங்களா. பார்த்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேன்னா தான் அப்ரூவ் தருவாங்க. அப்படி நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50% அதில் இதாகுமா. ஓகே. ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பணியை வந்து இதில் செல் யுவர் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிகம் அ கண்ட்ரிபியூட்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது கண்ட்ரிபியூட் பேஜுக்கு வரும். இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாமா. ஓகே. அலாமியா. ரைட். நெக்ஸ்ட் வந்து 500 பிஎக்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானதா. இது உங்களோட இதில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் மற்ற வெப்சைட்டை விட இதுக்கு அப்பும் இருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். என்னென்னு சொன்னால் இங்கேயும் கன்செப்ட் அதுதான். அதாவது நீங்கள் இங்கே டேக் பண்ணுற ஃபோட்டோஸ் அல்லது இமேஜஸை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். வீடியோஸ் அல்லது இமேஜஸ், அதே மாதிரி உங்களோட கிரியேஷன். ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 ஒரு சின்ன டைம் தான் எடுக்க போது 2, 3 இதுகளை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க. ரைட். ஓகே. இது வளமையானது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு வந்து மணி வரும். கெட் பெய்ட் ஃபார் யுவர் ஃபோட்டோஸ். அப்போ டோன்ட் லெட் யுவர் ஃபோட்டோஸ் இது கெதரிங் டஸ்க் லைக் நல்ல குவாலிட்டியாக இருக்கணுமா. ராயல் ஃப்ரீ மெம்பர் 60% உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் கோஸ்ட். அதாவது இங்கே வந்து என்னென்னா ஃபோட்டோ சேலஞ்ச் வந்து வைப்பாங்க. இது வந்து இந்த சேலஞ்சிங்கில் பாருங்கள் 3 டே தான் இருக்குது. 3 டே முடிகிறதுக்கு 3 டேஸ் 3 டேஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா இன்னொரு ஆக்டிவ் கோர்ஸ் இது ஒரு நாளில் முடியுது, ஒரு நாளில் முடியுது, ஒரு நாளில் முடியுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையானது. இதுக்கு ப்ரைஸ் வந்து $100, இதுக்கு $100, இது 120, இது $500, இது $100, இது $100 இப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் கோஸ்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து $23,000. இது ஒரு வருஷத்துக்குரியதா. இது $23,000, இது $23,000. இதில் ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் நல்ல இதுன்னு சொன்னால் தாராளமாக இதில் நீங்கள் ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ தானே. நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சப்மிட் பண்ணலாம். சில சில க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே. ரைட். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போமா. 500 பிஎக்ஸா. இந்த இந்த வெப்சைட்டில் என்னென்னா நீங்கள் இமேஜ் நீங்கள் இதில் நல்ல தாராளமாக 500 பிஎக்ஸில் இது பண்ணலாம். நீங்கள் பாருங்கள்,
நீங்கள் செய்து பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து நான் அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன் இதுலேயே நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலைன்னு. அதாவது நீங்கள் ஏஐயில் நல்ல ஒரு இமேஜ் ஒன்று நீங்கள் நல்ல ப்ராம்ப்டை போட்டு நீங்கள் ஜெனரேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வியூஸும் ஒரு எத்தனை உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனும் கிடைக்குதுன்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோஸை எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடமா எல்லா இடத்துலையும் தான். அதில் இது கொஞ்சம் இதாக இருக்குதா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து கெட்டி இமேஜஸ். ஸோ கெட்டி இமேஜஸ் இதுவும் வந்து வேர்ல்டில் ஒரு பெஸ்ட்டு சைட் தான். ஓகே இதில் வந்து நீங்கள் என்ன வெரைட்டி அதாவது ஒரு கேட்டகரியில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரைட்டிஸ் வந்து கூட. ஓகே ஸோ அந்த வகையில் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி கொள்ளலாம். நல்லா பணியாக வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செல் எல்லாத்துக்கும் அப்ஸ் இருக்குதா. ஸோ இதில் வந்து கண்ட்ரிபியூட்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ளை டு பி அ கண்ட்ரிபியூட்டர்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரிபியூட்டர் பேஜுக்கு போகும். நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாமா, ஃப்ரீ தானே. நெக்ஸ்ட் வந்து சட்டர் ஸ்டாக். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டில் நம்பர் 1 இதுதான். ஓகே ஸோ அப்படியான ஏன் நம்ம அந்த வேர்ல்டு நம்பர் 1 சொல்கிறோம்னா அவ்வளோ யூசர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க பாருங்கள். செப்டம்பர் வி ஹாவ் மோர் தென் அசெட்ஸ் ஆன் சட்டர்ஸ்டோம் அஸ் ஆஃப் செப்டம்பர் 30. இவ்வளோ நம்பர் ஆஃப் நமக்கு சொல்ல தெரியல. இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அப்லோட் ஆகிருக்குது அசெட்ஸ். அப்போ அந்தளவுக்கு டவுன்லோட்டும் நடந்திருக்கு. அதே மாதிரி 1 பில்லியனுக்கு மேலே பே பண்ணுறது இவங்க தான். அடுத்து இது வந்து நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், எடிட்டோரியல் இமேஜ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், டெம்ப்ளெட், ஏஐ ஜெனரேட்டர்ஸ், அதே மாதிரி 3D ஆப்ஜெக்ட், வெக்டர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஓகே இதில் வந்து நீங்கள் பணியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல் அவர் பார்ட்னர்ஸ், செல் யுவர் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுற, சப்மிட் பண்ணுற, ரிவ்யூ முடிய உங்களுக்கு பெய்ட் முடிய அந்த அதுக்கு அந்த இப்படி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதுக்குரிய கீவேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் பண்ணி பாருங்கள். இது பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கிறது. அதே மாதிரி வேர்ல்டில் ரொம்ப யூசர்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட்டாக இதுவும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே அடுத்தது வந்து ஐஸ்டாக்கும் வந்து கெட்டி இமேஜ் மாதிரி தான். ஸோ அவங்களோட ஒரு பிராண்ட் தான். நீங்கள் தான் அவங்களும் இது பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் வந்து பேர் வந்து வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேயும் தாராளமாக இதில் நல்லா பணியை வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செல் ஃபோட்டோஸ், செல் ஸ்டாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற பேஜ் வரும். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு ஒரு இது ஒன்றும் இல்லையா, ரிஸ்க்குமே இல்லை. ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது மட்டும்தானே. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டொக்ஸியும் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு மற்ற கம்பெனிகளோட போட்டி போடக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஓகே இது கொஞ்சம் உங்களோட டிசைனை வந்து இன்னுமே அது நல்ல இது பண்ணும். யூசர் அதை நம்ம என்ன வெரைட்டி படிக்கிறோம்னா நம்ம நிறைய இடங்கள்ல இருந்து யூசரை கெச் பண்ணுறது அதுதான் மெயின். இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ் 4-5 சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு வழிகள்லையும் நமக்கு வர அந்த யூசர்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கெச் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே இருக்கிற மெயின் ஐடியாவா. அதிலிருந்து நாம் மணி மேக் பண்ணுறது, அவங்கள பேஸாக வச்சு நம்ம மணி மேக் பண்ணுறது இங்கே மெயின். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து அப்ளை நல்லா பணியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் இங்கே வந்து கண்ட்ரிபியூட்டர் பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிபியூட்டர் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் சரி. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம்ஸ் டைம். இதுவும் வந்து நல்ல இமேஜஸ் ஷேர் ஆகிற ஒரு சைட் தான். இது பேக்ரவுண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண இது பண்ணலாம். வெக்டர், டிசைன், யோகா, மார்ட்டின் லூதர் 2020 அந்த வெரைட்டி ஆஃப் சொல்லுது. இதில் வந்து 270 மில்லியன் ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்குது. 55 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க.
ஓகே ரைட். இதுலயும் நீங்க பணிய வந்துட்டு இதுல வந்து செல் யுவர் இமேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க வந்து செல் பண்றது சம்மந்தமா சொல்லுவாங்க. அதே மாரி இதுல சில சில கிரைட்டீரியாவ இங்கேயே சொல்றாங்க. அது என்னன்னா சிலதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. பட் இதுக்கு இங்கேயே சொல்லுவாங்க. அதே மாரி இதுக்கு அமௌண்ட்டையும் இங்கேயே சொல்றாங்க. எக்ஸ்ட்ராஸ் $1.5 $1.35 அப்படின்னு சொல்லி அதே மாரி இதுல லெவல் இருக்குது. லெவலையும் அத செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். அதே மாரி வீடியோஸுக்கு எவ்வளோ எல்லா லைசன்ஸும் இதுல சொல்லிருக்கு. இதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபோப். இந்த ஃபோப்ங்கிறது சில சில இதுகள் இருக்கு. இந்த ஃபோப் சம்பந்தமா தனியாவே நிறைய பேரு கொஞ்சம் இது இல்ல. அதாவது இந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் பேடா இருக்குது. அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பட் வந்து இது லைவா இருக்கக்குள்ள இதுல ரொம்ப யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே. நீங்க இதுல மெட்டா, டிக்டாக் மார்க்கெட்டிங் பார்ட்னர் பாருங்க. வோல்வோ, டிரான்ஸ்வியா, நிவியா, பிலிப்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ்கள் இதுல பார்ட்டா இருந்தாங்க. பட் இதுல என்னன்னு தெரியல. நீங்க ட்ரை பண்றாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏர்னிங்ஸ் வந்தா சரி, ஒரு அனலைஸ் பண்ணா சரி. நல்லா லாஸ்ட்ல வந்துட்டு இதுல பாருங்க செல் யுவர் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வருமா. ஃப்ரீ தானே அது. அடுத்தது ஐஎன் பெய்டு சில வெப்சைட்டும் நீங்க சர்ச் பண்ணும்போது வரும். நீங்க அதில் இப்போ இதுல சொன்னதுல ஒரு 11 வெப்சைட் சொல்லுவேன். இதுல இருந்து நீங்க ஒரு 10 நல்லா செலக்ட் பண்ணிட்டு அல்லது ஒரு 5 செலக்ட் பண்ணி அதுக்காக நல்லா ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து நல்ல ஒரு இது வரும். அடுத்தது ஐஇஎம். இதுவும் வந்து ஒரு நல்ல சைட். இதுல கன்செப்ட் நான் ஏர்லியா உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்க இதுல லாஸ்ட்ல வந்துட்டு இதுல ஃபார் அ கண்ட்ரிபியூட்டர்ல ஜாயின் அ கண்ட்ரிபியூட்டர் கொடுத்தீங்கன்னா சரி, அதுல செல்ஃப் போட்டோஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓகே. அதே மாதிரி இதுலயும் கண்டெஸ்ட் இருக்கும். அதை நீங்க இந்த வரைக்கும் நீங்க எங்கிட்டு பாருங்கன்னா இந்த நல்லா லாஸ்ட்ல வந்துட்டு கண்ட்ரிபியூட்டர்ஸ் அவார்ட்ஸ் ஐஎம் அவார்ட்ஸ்னு சொல்லி இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் அந்த கண்டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் நடக்கும். இதில் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் கேட்டகரி வின்னர், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இது ஓகே. அதே மாதிரி பெஸ்ட் மொபைல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷனில் இவங்க கண்டெஸ்ட் வைப்பாங்க. அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இதில் எதுலனாலும் ஒன்றில் நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ என்னன்னா இது எல்லாமே ஓகே. இதுல இருந்து நம்ம எப்படி வந்து இமேஜ் சப்மிட் பண்ண போறோம். ஃபோட்டோ எடுக்கிறது ஓகே. ஏஐ இமேஜ் டூல் என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்றது ChatGPT. ஓகே. ChatGPT வெர்ஷன் அப்டேட் பண்றாக்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கிரியேட் இமேஜை கிளிக் பண்ணாலும் சரி, அதில் இதில் கிளிக் பண்ணி இதில் இமேஜ் ஜெனரேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் சரி. கொடுத்துட்டு நான் இப்போ இமேஜ் ஜெனரேட் பண்ண போகிறேன். ஒரே ப்ராம்ப்ட் தான் எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு பாருங்களா. கேர்ள் பேபி பிளேயிங் நியர் Egypt mummy around. இது என்னன்னா இது வந்து நம்மட திங்கிங்க இமேஜா காட்ட போகுது. ஒரு விஷுவலா காட்ட போகுது. இது வீடியோஸுக்கும் வருமா. அரவுண்ட் ஃப்ளவர் கார்டு. ஓகே. இதான் நம்ம ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு அதை இது பண்ணுதுன்னு பாருங்களேன். நான் இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம் இமேஜ் எப்படி வருதுன்னு. ஓகே. இது வந்து ஒரு பெரிய டைம் ஒன்றும் எடுக்காது. நீங்கள் ChatGPT ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்கள நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். இது ChatGPT யூஸ் பண்ணி நிறைய வழிகளில் ஏர்ன் பண்ணலாம். அதில் இதுவும் ஒரு வே. ஓகே. அப்போ எந்த வேர்ஷன்னாலும் சரி, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி செய்கிறீங்க அல்லது ஒரு இதாக இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்க, ஒரு இது ஒன்று இது பண்ண பாருங்க. ஓகே. ஒரு வகையான அந்த திங்கிங் இது பண்ணீங்கன்னா சரி, இதை நீங்கள் தாராளமாக லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குமா. ஓகே ரைட். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம அடுத்ததில் பார்ப்போமா. அடுத்து வந்து லியானோட இதான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து ரியல் டைம் ஜெனரேஷனும் இருக்குது, ரியல் டைம் கேன்வாஸும் இருக்குது. அதாவது நீங்கள் டைப் பண்ண அது மாறும். நான் இமேஜ் ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு என்னை வந்து ப்ராம்ப்டை நான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே. இந்த இருக்குது ப்ராம்ப்ட். சேம் ப்ராம்ப்ட்
இப்ப நான் இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்க தேவையானாக்கள் நீங்க தேவைப்பட்ட மாரி இது பண்ணி கொள்ளுங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள மட்டும் காட்டப் போறேன். இதுக்கெல்லாம் பெரிய டைம் ஒண்ணும் போகாது. ஓகே. நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க நல்ல இந்த மொபைல்லயே நீங்க செய்யலாம். இதுக்குன்னு நீங்க கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் சரி. நீங்க ஒரு பஸ்ல பயணம் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த டைம்ல என்ன செய்றேன்? ஒரு இமேஜ ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்றது. ஓகே. பாருங்க எப்படி டைப் வந்திருக்கு. ஒண்ணும் இல்ல. நீங்க இத கிளிக் டவுன்லோட் வேணும்னா நீங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. பாருங்க உங்களோட கிரியேஷன எப்படி இது பண்ணுது. கேர்ள் பேபி விளங்குதா? உங்களுக்கு இது விளங்குதான வித்தியாசம்? ரைட். ஓகே. அடுத்தது வந்து டீப் ஏஐ. இதுவும் நல்ல ஒரு இமேஜ் ஜெனரேஷன் டூல் தான். இது எல்லாமே நான் சொல்றது ஃப்ரீ தான். பெய்ட் மெத்தடும் இருக்கு. நீங்க ஃப்ரீ மெத்தடும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? இதுல பேஸ்ட் பண்ணுவோம். கிரியேட் இமேஜ் குடுப்போம். வீடியோவும் கிரியேட் பண்ணலாமா? பிரச்சனை இல்ல. ஓகே. ரைட். ஜெனரேட் ஆகுது பார்ப்போமா? ஸோ இதுல கிரியேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. மம்மின்னு இது எஜிப்ட் மம்மின்னு இது அவங்களோட ஒரு மதர சொல்ற மாரி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து கென்வாவுல நீங்க யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுல பேஸ்ட் பண்ணுவோம். ஜெனரேட். ஓகே. லாகின் பண்ணிருங்க. கன்டின்யூ குடுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கு இடையிலான உங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கன்னு பாருங்க. எப்படி ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்க தயவு செய்து இந்த ஏஐய வந்து யாருமே இல்லீகலான வழிகள்ல யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க லீகலா தாராளமா யூஸ் பண்ணுங்க. பாருங்க இதோட கிரியேஷன் எப்படி குவாலிட்டிய பாருங்களேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க இத 3 டொட்ட கிளிக் பண்ணிட்டு நீங்க தாராளமா இதுல ஜெனரேட் லைக் திஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இத மாரி ஜெனரேட் ஆகும். அப்படி இல்லன்னா இத கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட கிரியேஷனுக்குள்ள நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்க கென்வாவே யூஸ் பண்ணலாம். வேற ஒண்ணும் தேவையில்ல. அதே மாதிரி பிக்செல்லார். ஸோ இதுலயும் நம்ம ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்ட இதுல போட்டு பார்ப்போம். பேஸ்ட், ஜெனரேட். எஸ். பட் இதுல என்னன்னா, அந்த மம்மிங்கிற இத வந்து இதுல நமக்கு சரியா மென்ஷன் பண்ணி கொள்ளல. ஸோ அதனால நீங்க எது பெஸ்ட்டுங்கிறத நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது வந்து அ இவங்களோட மைக்ரோசாஃப்ட்டோட டிசைன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்டர் பண்ணி பார்ப்போம். ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. நீங்க எவ்ரி மந்த் இவங்க ஒரு ஃப்ரீ இது ஒண்ணு தருவாங்க. ஓகே. இதுல லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரேயான். இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேஷனா இருக்கும். பாருங்க. நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கஸ்டம் டிசைன், இமேஜ், டிஸ்கிரைப் இந்த இருக்குது. இதுல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல சைஸ் அந்த இதெல்லாம் கேக்குது. நீங்க ஜஸ்ட் வந்து ஜெனரேட் குடுத்தீங்கன்னா சரியா? இதெல்லாம் வந்து அந்த ஏஐட வேர்ஷன் தான் நாங்க இது. ஒவ்வொன்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி டைம் எடுக்குது சிலதுக்கு. சிலது வந்து குயிக்கா ஜெனரேட் ஆகுது. இப்படி ஒவ்வொன்னும் அந்த ஏஐய அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிற விதம் தான் இந்த மாற்றமா. அத விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. பாருங்க இது எப்படி ஜெனரேட் ஆயிருக்குன்னு. இது விளங்குதா? உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஒண்ணு உங்களுக்கு விளங்குது. ஓகே. ரைட். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. பார்ப்போம். இங்க பாருங்க இவங்களோட கிரியேஷன். இது இன்னுமே வித்தியாசமா இருக்குது. இதுல நீங்க எடிட் பண்ணிட்டும் கொள்ளலாமா? இதுல 2, 3 சஜஷன் வந்து 9 வந்திருக்கு. அத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து டாவின்சி. ஸோ இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதையும் பார்ப்போமா? பேஸ்ட் பண்ணிட்டு ஜெனரேட் குடுவோம். ஃப்ரீ மெத்தடுக்கு ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி தருவாங்க. பெய்டுக்கு வந்து நீங்க மத்தத பே பண்ணணும்.
ஒரு மாதத்துக்கு $19. ஓகே. இமேஜ் செல் ஆகுறதுல பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டும் கொள்ளலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மெத்தட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ எனிவே நீங்கள் வந்து எந்த வழியில் இருந்தாலும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் செட்டப் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். ஓகே. கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே. இதில் வந்து ரிஸ்க் இல்லாத ஜாப் சைட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.